இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த இறைவார்த்தைகள் கடவுளின் அரசையும் அதில் மறைந்திருக்கும் ஆற்றலையும் பற்றி பேசுகின்றன. நற்செய்தியில் இயேசு கூறும் உவமைகள் கடவுளின் ஆட்சி எவ்வாறு பொதுவாக ஆனால் உறுதியாக இவ்வுலகில் செயல்படுகிறது. இந்த இறைவார்த்தைகளை பயன்படுத்தி கடவுளின் ஆட்சி கலைகளும் கடுகு விதையும் புளிப்பு மாவு என்ற தலைப்பில் இன்றைய இறையியல் கண்ணோட்டத்தை சிறிது கடவுளின் ஆட்சி இரக்கமும் நீதியும் கொண்ட ஆட்சி. முதல் வாசகம் கடவுளின் வல்லமையும் அவர் தம் வல்லமை எவ்வாறு பயன்படுத்த என்பதையும் மிக அருமையாய் விளக்குகிறது. சாலமோன் ஞானாகும், உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை, அனைத்தையும் பராமரிப்போர் நீரே. கடவுளின் வல்லமை versus இரக்கம். கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர், ஆற்றல். ஆனால் அவர் உடனடியாக தண்டிக்கவோ அல்லது அழிக்கவோ செய்வதில்லை. மாறாக அவர் தம் வல்லமையை நீதிக்கும் இரக்கத்திற்கும் அடிப்படையாக பயன்படுத்துகிறார். கடவுள் பொறுமையாக இருப்பது தவறு செய்த மனம் மாறி புத்துயிர் பெற அவர் அளிக்கும் கால அவகாசம். கடவுளின் பொறுமையே நமக்கு மனமாற்றத்திற்கான வாய்ப்பை கொடுக்கிறது. அது மறுவாழ்வுக்கான அன்பு. கடவுளின் இந்த மனநிலை நம் சகோதர சகோதரிகளை தீர்ப்பளிக்காமல் அவர்கள் மனம் திரும்புவதற்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. அது இரக்கத்தின் ஆட்சியாக இருக்கிறது. இன்றைய புது வாழ்வில் தவறு செய்தவர்களை உடனடியாக தண்டிக்கவும் தீர்ப்பளிக்கவும் சமூகம் விரும்புகிறது. ஆனால் சாலமோன் ஞானம் நமக்கு பொறுமையின் மூலம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டியது அவசியம் என்றாலும் அவர்கள் மனமாறி சமூகத்தில் மீண்டும் இணையும் வாய்ப்பை மறுவாழ்வை அளிப்பது கடவுளின் பொறுமையின் பிரதிபலிப்பு. அதிகாரத்தின் தாழ்மையை காண வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் வல்லமையை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குவதற்கு பதிலாக அவர்களின் குறைகளை கண்டு இரக்கம் காட்டுவதும் திருந்துவதற்கு நேரம் கொடுப்பதும் கடவுளின் ஆட்சியின் நிழலாக இருக்கிறது. பெருமூச்சும் பரிந்துரையும் தூய ஆவியின் துணையால் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த 2வது வாசகம் பலவீனமானவர்களை இருக்கும்போது கடவுளின் ஆவியானவர் நமக்கு எவ்வாறு உதவி செய்கிறார் என்பதை பவுல் அருமையாக கூறுகிறார். அவ்வாறே தூய ஆவியாரும் நம் பலவீனத்தில் நமக்கு துணையாக இருந்து வேண்டுதல் செய்கிறார். நாம் எப்படி ஜெபம் செய்வது, என்ன கேட்பது என்று தெரியாத அளவுக்கு பலவீனர்களாயிருக்கிறோம். ஆனால் தூய ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க கற்றுத் தருவதில்லை. மாறாக அவரே நம் சார்பில் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத பெருமூச்சுகளின் வழியே இறைவனிடம் அவராய் நமக்காக ஜெபிக்கிறார். நம்முடைய துன்பங்களை துயரங்களை அறிந்தவர். அவர் நம் சார்பாக ஜெபிக்கும் போது அது எப்போதும் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்பவே இருக்கும். நாம் பலவீனத்திலும் நம்மை புரிந்து கொண்டு நம் சார்பில் பேசுவர் கடவுளின் ஆவியாக இருக்கிறது. எனவே நம் தோல்விகளை பற்றியோ அல்லது ஜெபிக்க தெரியாதை குறித்தோ அஞ்ச தேவையில்லை. மௌனத்தில் வழி அவருக்கு தெரியும். ஒரு சமூகத்தில் அநீதியால் அல்லது வழியால் பாதிக்கப்பட்டு வார்த்தைகளால் தங்கள் துயரத்தை வெளிப்படுத்த முடியாதவர்கள் பலர் உள்ளனர். அவர்கள் மௌனத்தின் பெருமூச்சுகளை மட்டுமே வெளிப்படுத்த முடியும். அந்த மூச்சின் தன்மைகளை அவர் அறிகிறார். ஒரு பொதுநல ஊழியர் அல்லது ஒரு நீதிக்காக போராளி பலவீனமானவர்களை மௌனத்தை கேட்டு அவர்கள் சார்பாக அதிகார அமைப்பிடம் பரிந்து பேசும்போது அவர் தூய ஆவியின் பணியை செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அன்பின் அர்ப்பணம். ஒரு குடும்பத்தில் அன்பாகவும் அமைதிக்காகவும் தங்கள் சொந்த கனவுகளையும் விருப்பங்களையும் தியாகம் செய்யும் ஒருவர் பெருமூச்சின் வழியே தங்கள் தியாக கடவுளின் திருமுன் அர்ப்பணிக்கிறார்கள் தியாகத்தை. இதுவே கடவுளின் திருவிழப்படி செயல்படும் உன்னதமான சேவை. இதுதான் அன்பின் அர்ப்பணம். அப்படிப்பட்ட பணிக்குத்தான் துறவிகளும் குருக்களும் பொதுநிலையிலும் அழைக்கப்படுகிறார்கள். கடவுளில் மறைந்திருக்கும் ஆட்சியை மத்தேயு நற்செய்தி படம் பிடித்து காட்டுகிறது. நற்செய்தி இயேசு கடவுளின் ஆட்சியை புரிந்து கொள்ள 3 உவமைகளை கூறுகிறார். களைகள், கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவு. இங்கு இறையியல் கண்ணோட்ட பார்வை என்ன? வளர்ச்சி, காத்திருப்பு மற்றும் மாற்றம். வளர்ச்சி, காத்திருப்பு மற்றும் மாற்றம். களைகள் உவமை நல்ல விதைகளோடு களைகளையும் அதாவது தீயும் பாவமும் சேர்ந்தே வளர்க்கிறது. கடவுளின் ஆட்சி உடனடியாக தீமையை வேரோடு பிடுங்கி எறிவதில்லை. அவர் பொறுமையோடு தீமையை நன்மையும் சேர்த்தே வளர அனுமதிக்கிறார்.
ஆண்டவர் தீமையை வளர அனுமதிப்பது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, அறுவடை நாளாகிய இறுதி தீர்ப்பு வரை காத்திருப்பது, நல்ல பயிருக்கு சேதம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே. இக்கடுகு விதையில பார்க்கிறோம். கடுகுகளின் ஆட்சி மிகவும் சிறுமையான தொடக்கத்தை கொண்டது. கடுகு விதை எல்லா விதைகளிலும் சிறியது என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாகி பறவைகள் வந்து தங்கும் கூடு போல மலருக்கும் அடைக்கலமும் நிழலும் தரும் பெரிய வல்லமையாக இருக்கும். கடுகு என்று கூறுகிற போது நாம் இந்தியாவில் பயன்படுத்த கடுகு அல்ல, யூரோப்பியாவிலே பயன்படுத்தக்கூடிய கடுகு என்பது கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய அந்த கடுகு மரம் ஒரு மரத்தை போல, மரச்செடியை போல பெரிதாக இருக்கும். ஆனால் விதை ரொம்ப சிறியதாக இருக்கும். ஒரு விரலை தொட்டாலே அதில் 20-30 பேருக்கு மேல் ஒட்டிக்கொள்ளும் அளவுக்கு அது சிறியதாக இருக்கும். ரோமையிலே அந்த கடுகு விதை பயிற்சியின் போதுதான் நானே பார்த்து அறிந்திருக்கிறேன். புளிப்பு மாவு மறைந்திருப்பது முழு மாவையும் பொங்க வைக்கிறது. கடவுளின் ஆட்சி கண்ணுக்கு தெரியாத வகையில் மெதுவாக, ஆனால் முழு சமூகத்தையும் மாற்றும் வல்லமை கொண்டது. இப்பொதுநல பார்வை என்ன? இந்த சமூகத்தில் நீதிக்காக போராடும் போது கலைகளைப் போல அநீதியும் ஊழலும் நம்முடன் சேர்ந்தே வளர்வதை காண்கிறோம். ஆனால் நாம் மனம் தளரக்கூடாது. அறுவடை நாள் வரை நல்லதை செய்யும் பொறுப்பு நமக்கு உள்ளது. தவறு செய்யும் ஒருவரை நாம் இப்போதே தீர்ப்பளித்து புறக்கணித்தால் அந்த நபர் திருந்துவதற்கான வாய்ப்பை வேரோடு பிடுங்கி விடுகிறோம். கடவுளின் பொறுமையைப் போல நாமும் மறுவாழ்வுக்காக மாறுவதற்காக காத்திருப்பது நம்முடைய கடமை. ஒரு சிறிய சமூக பணி, ஒரு சிறு தொண்டு அல்லது ஒரு சிறிய குடும்ப முயற்சி கூட கடுகு விதையைப் போல பெரிய நிறுவனமாகவோ அல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இயக்கமாகவோ வளர முடியும். ஒரு சிறிய உதவி ஒரு குழந்தையின் வாழ்வில் ஒரு பெரிய நிழலை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் புளிப்பு மாவின் நிழல் என்ன? மறைவான தாக்கம். ஒரு நபரின் தனிநபரின் நேர்மை, நாணயம் அல்லது அன்பு ஆகியவை உடனடியாக வெளியே தெரியாவிட்டாலும் புளிப்பு மாவை போல அவர் பணிபுரியும் துறை அல்லது அவர் வாழும் சமுதாயம் முழுவதையும் நல்லதாக்கும் வல்லமை கொண்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமா? இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த 16ஆம் ஞாயிறு நம்மை கடவுளின் ஆட்சியில் ரகசியமான வளர்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது. சாலமோன் ஞானம் கூறுவது போல கடவுளின் பொறுமையும் இரக்கத்தையும் நாமும் பின்பற்றி மனமாற்றத்திற்கான வாய்ப்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். ரோமையர்களை திருமுகத்திலே தூய பவுல் கூறுவது போல நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். மத்திய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுவது போல கலைகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் சோர்ந்து போகாமல் கடுகு விதையையும் புளிப்பு மாவையும் போல சிறுமையிலிருந்து தொடங்கி மறைந்திருந்து சமூகத்திற்கு பயனுள்ள பலனை அளிக்கும் விசுவாச வாழ்வை வாழ்வோம். நாம் பொறுமையுடனும் தாழ்மையுடனும் வாழும்போது கடவுளின் ஆட்சி நம்மில் மெதுவாக ஆனால் உறுதியாக வெற்றி பெறும் மக்களாய் வாழ நம்மை